ஆனால் அதுக்கு நேர்மாறாக இதுவரை எந்த அரசியல் கட்சியும் துணியாத, எந்த அரசியல் கட்சி நிர்வாகம் துணியாத, தைரியம் இப்படிப்பட்ட ஒரு செயலை செய்யாத ஒரு செயலை இன்றைக்கி இந்த விழுப்புரம் மாவட்டத்தினுடைய திமுகவுடைய மத்திய மாவட்ட பொறுப்பாளர், விழுப்புரம் தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு லட்சுமணன் அவர்கள் இன்றைக்கு அந்த கற்பழிப்பிலே புகாரிலே இருக்கிற குற்றவாளிக்கு நற்சான்று வழங்கியிருக்கிறார். அவர் இந்த சம்பவம் உண்மை இல்லை என்று சொல்லுகிறார். சிறந்த ஒன்றிய செயலாளர், சிறப்பாக செயல்பட்டுக்கின்ற செயலாளர் என்று அவருக்கு பத்திரம் கொடுக்கிறார், சிறப்பு பட்டார். இதை சொன்ன எங்கள் மீது வழக்கு போடுவோம் என்று மிரட்டுகிறார். வழக்கு வரட்டும், அதை நாங்கள் பார்த்துக்கிறோம். ஆனால் நாங்கள் கேட்பது தமிழகத்தினுடைய முதலமைச்சரையும் குறிப்பாக திமுகவுடைய தலைவராக இருக்கிற திரு மு க ஸ்டாலின் அவர்கள் கேட்கிறேன், இதுதான் நீங்கள் பெண்களை காப்பாற்றுகின்ற லட்சணமா? உண்மையா இல்லையா என்பது யார் நிரூபிக்கிறது, தீர்மானிப்பது? நீதிமன்றம். நீங்கள் வழக்கு போட்டீங்க, விசாரணை பண்ணுங்க, குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்க. நீதிமன்றத்தில் அவர் குற்றவாளியா இல்லையா நிரூபணம் நீதிமன்றம் சொல்லணும். ஆனால் போலீஸ் அதிகாரம், நீதித்துறை, அனைத்து அதிகாரங்களும் இந்த மாவட்ட செயலாளர், இந்த விழுப்புரம் சட்டமன்ற தொகுதி லட்சுமணனுக்கு யார் கொடுத்தது? இந்த தைரியம் லட்சுமணனுக்கு எப்படி வந்தது? எங்கு வந்தது? திமுக இருக்கிற பெருந்தலைவர்களை கூட செய்ய துணியாத, அனைத்து கட்சியிலுமே சொல்ற, திமுக எந்த கட்சியிலுமே எந்த தலைவருமே செய்ய துணியாத, தைரியம் வராத ஒரு செயலை, ஒரு கேவலமான செயலை, ஒரு பெண்ணுக்கு ஒரு அநீதி ஏற்பட்டிருக்கிறது, கற்பழிக்கப்பட்டிருக்கிறார். 8 மாத காலமாக ஆபாச வீடியோ எடுத்து கற்பழிக்கப்பட்டிருக்கிறார். அப்படிப்பட்ட இந்த கற்பழித்த அந்த கயவனுக்கு, அந்த குற்றவாளிக்கு, அந்த கட்சியினுடைய மாவட்ட செயலாளர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட, இந்த விழுப்புரம் தொகுதியுடைய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட, அதுவும் படித்த ஒரு மருத்துவராக இருக்கிற டாக்டர் லட்சுமணன் இப்படிப்பட்ட ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். இது நியாயமா? இது உங்களுக்கு சம்மதமா? திமுக தலைமைக்கு சம்மதமா? உங்களை போட்டிருக்கிறார், திமுக கண்டிக்கிறது என்று சொல்கிறார். எங்களுக்கு சந்தேகம் இருக்கிறது. ஆனால் இப்பயும் சொல்லுகிறேன், திமுக தலைமை இது கொடுத்திருக்காது. ஏன்னா இந்த அளவுக்கு செயல்பட மாட்டார்கள். ஆனால் இங்கே திமுக கண்டிக்கிறது என்ற வார்த்தை வரும்போது எங்களுக்கு சந்தேகம் ஏற்படுகிறது. இது அறிவாலயத்தால் தயாரிக்கப்பட்டதா? அந்த அளவுக்கு திமுக தரந்தாழ்ந்து போய்விட்டதா? பெண்களுடைய மானத்தை கேள்விக்குறியாக்குறதா இந்த திமுக என்பதை நீங்கள் தான் பதில் சொல்ல வேண்டும். காவல்துறைக்கு சொல்கிறோம், மீண்டும் சொல்கிறோம், வேண்டுகோளாகவும் சொல்கிறோம். உண்மையை விரைந்து விசாரித்து, இன்னைக்கு 19ஆம் தேதி கொடுத்தது, இத்தனை நாள் ஆட்கிறது, இன்னும் அந்த பெண்ணுக்கு மருத்துவ பரிசோதனை செய்யப்படவில்லை. ஒரு கற்பழிப்பு புகார் கொடுத்தால் முதல் கடமை அந்த பெண்ணுக்கு மருத்துவ பரிசோதனை செய்ய வேண்டும். ஏன் இது வரைக்கும் செய்யலை? ஏன் செய்யலை? யாருடைய அழுத்தம்? என்ன காரணம்? ஆகவே தயவு செய்து இனிமேலாட்டாவது காவல்துறை இதிலே முழு கவனம் செலுத்தி குற்றவாளியை கைது செய்து உரிய நடவடிக்கை எடுத்து, குறிப்பாக இந்த அளவிற்கு திமுகவுடைய மாவட்ட செயலாளரே அவருக்கு பரிந்துரை செய்து வெளிப்படையாக அறிக்கை கொடுத்து அவருக்கு ஆதரிக்கிறார் என்றால் அந்த பெண்ணுடைய நிலைமை என்ன என்பதை பார்க்க வேண்டும். அந்த பெண்ணுக்கு முழுமையான பாதுகாப்பு அளிக்கப்பட வேண்டும். அந்த பெண்ணிற்கு ஏதாவது நடந்தால், இனிமேலும் நடந்தால், அதற்கு இந்த அறிக்கை தான் காரணம். இந்த அறிக்கை தான், அந்த பெண்ணிற்கு ஏதாவது ஆபத்து என்றால் அதற்கு இந்த அறிக்கையை வெளியிட்டவர்கள் தான் காரணமாக இருப்பார்கள் என்பதை கூறி காவல்துறை உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறி வருகிறேன். அது முதலே சொன்னோம். ஆகவே இப்படிப்பட்ட கொடுங்குற்றம், கற்பழிப்பு குற்றத்திலே குற்றம் சாட்டப்பட்டவருக்கு வெளிப்படையாக ஆதரவு தெரிவிக்கிற திமுக, அதனுடைய மாவட்ட செயலாளர் திரு லட்சுமணன் அவர்களை கண்டித்தும், கைது செய்யாத அந்த குற்றவாளியை கைது செய்யாத காவல்துறையை கண்டித்தும் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் சொல்லி விழுப்புரத்தில் இருக்கிற அனைத்து நகர ஒன்றிய பேரூர் கழகத்திலே மெழுகுவர்த்தி ஆர்ப்பாட்டம் வருகின்ற
7ஆம் தேதி மாலை 6 மணியிலும் நடைபெறும் என்று கேட்டுக்கிறேன். ஒன்று சொல்கிறது, நம்ம மாவட்ட மக்களுக்கெல்லாம் ஜாக்கிரதையாக இருங்க. பெண்களுக்கு சொல்கிறோம், நாங்கள் சொல்ல வேண்டிய கடமை நாங்கள் சொல்கிறோம். எப்போ ஒரு திமுகவுடைய மாவட்ட செயலாளர் ஒரு கற்பழிப்பு குற்றவாளிக்கு உடனடியாக அறிக்கை வெளியிடுகிறாரோ அப்போதே தெரிந்து கொள்ளுங்கள். விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற தாய்மார்களே, மாணவிகளே, அனைத்து பெண்களுக்கும் சொல்லுகிறோம், உஷார் உஷார் உஷார், ஜாக்கிரதை ஜாக்கிரதை ஜாக்கிரதை. காவல்துறை இல்லை, இனிமேல் திமுக தான் காவல்துறை. எந்த குற்றம் செய்தாலும் அவர்களே விசாரித்து அவர்களே விடுவித்துக் கொள்வார்கள். ஆகவே உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளுங்கள். அண்ணா திமுக பற்றி கேளுங்க, அண்ணா திமுக பற்றி கேளுங்க. யார் எங்க பாருங்க, அண்ணா திமுக என்ன நடக்குது கேளுங்க. வெளியில் இருக்கிறவங்க அவர் அங்கே போறாரு, இவர் இங்கே போறாரு, அவர் 3வது அணை அணிக்கிறாரு, 4வது அணை இருக்கிறாரு, இல்லை உருள்றாரு பிறல்றாரு, எதாக இருந்தால் எங்களுக்கு என்ன? ஊராட்சி மன்ற தலைவர் பழங்குடி சமூகத்தை சார்ந்தவர், அது வந்து கான்ட்ராக்ட் விஷயத்துல திமுக ஒன்றிய பொருளாளர் வந்து அடிச்சு அவங்க ஃபேமிலியை அடிச்சு ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் இது வரைக்கும் வழக்கு பதிவு செய்யல. தெரியல, எனக்கு தெரியல. அதான் சொல்லிட்டேன், கற்பழிப்பு குற்றவாளிக்கே மாவட்டத்தில் அறிக்கை விடுறாரு. அப்புறம் திமுக